1000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்த பொண்ணையே ஒரு தப்பான எண்ணத்தில் தொட்டதுனால 2 கையையும் வெட்டி பாம்பு புத்துக்குள்ள வந்து விட்டாங்க. இந்த சிவபெருமான் இங்க இருக்கக்கூடாதுன்னு இவரை அழிச்சு ஒழிக்கணும்னு வந்தாங்க. இப்ப நான் ஆந்திரால இருக்கேன், ஆனா இங்க முழுக்க தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கோவிலோட உச்சியில ஒரு கோடாரி இருக்கு. அந்த கோடாரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கோயில் அழிஞ்சு போயிடும். ஆந்திர மாநிலத்தில் நந்தியால மாவட்டத்தில் பாண்யம் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இந்த கோவில் எப்படி இருக்கு, இதோட வரலாறுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க பார்த்தாலும் வயல்வெளிகள், மிகப்பெரிய ஒரு நீர்க்குளம், அமைதியான அருமையான கிராமமாக இருக்குது இந்த பாண்யம் அப்படிங்கிற இந்த கிராமம். இந்த கிராமத்தை கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணுறாரு விஷ்ணுவர்தன மகாராஜா அப்படிங்கிற ஒரு மன்னர். அவருடைய ஆட்சி சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய நாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா திக் விஜய் யாத்ரா அப்படின்னு ஒரு யாத்திரை போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அதாவது பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தன் நாட்டை அங்கங்கே என்னென்னலாம் சிறப்பாக இருக்குன்னு பார்த்து தன் நாட்டை மேம்படுத்துறதுக்காக அவர் ஒரு யாத்திரை கிளம்புறாரு. அதாவது ஒரு பயணம் போகிறார். அவர் கிளம்புறப்போ அவருக்கு ஒரு மகள் மட்டும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அப்போ 3 வயசில் இருக்கிறாங்க. அவர் அந்த பயணத்தை தொடங்கிட்டாரு. கிட்டத்தட்ட காலங்கள் உருண்டு ஓடுது. அவர் அந்த பயணத்தை முடிச்சுட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 15 வருட காலங்கள் ஆகிருச்சு. அப்படியே வர்றாரு. அவர் வரதுக்கு இரவாகிருச்சு. அப்படியே வந்தோடனே மற்ற எல்லாரையும் பார்த்துட்டு அந்த புறத்துக்கு வர்றார். தன் மனைவியை பார்க்கலாம் அப்படின்னு வர்றார். அங்கே பார்க்குறப்போ அந்த புறத்தில் அவங்க மனைவி தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி போகிறார். ஆனால் அது கிட்டத்தட்ட 15 வருடத்திற்கு முன்னாடி 3 வயதாக இருந்த அவருடைய மகள். கிட்டத்தட்ட அவங்களுடைய மனைவி மாதிரி அவங்க தோற்றத்தை கொண்டிருக்காங்க. அந்த ராஜா என்ன செய்கிறாரு, தன் மனைவி தான் படுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு தவறுதலான ஒரு புரிதலோட அந்த பெண்ணை போய் தொட்டுறார். அந்த புறத்தில் தன்னை ஒரு ஆண் தொடுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது இது தன்னுடைய மனைவி அல்ல, தன்னுடைய மகள் அப்படின்ட்டு. அவர் அப்படியே அரண்டு போகிறாரு, உறைஞ்சு போகிறாரு. மிகப்பெரிய ஒரு பாவத்தை நான் இழைச்சிட்டனே, தீர்வே இல்லாத ஒரு பாவத்தை நான் இழைச்சிட்டனே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சொல்லுது. என்ன செய்யறனே தெரியல. அவருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். அப்படியே அரசவைக்கு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மிகப்பெரிய பண்டிதர்கள், மிகப்பெரிய ஞானிகள், மிகப்பெரிய அமைச்சர்கள், முக்கிய மந்திரிகள் எல்லாரையும் வர வைக்கிறார். வர வச்சு கேள்வி கேட்குறார். தெரியாமல் தவறா இன்னொரு பெண்ணை தொட்டுட்டானா என்ன நம்மளுடைய சாம்ராஜ்யத்தில் தண்டனை அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் கலந்து பேசிட்டு, மன்னா அவனுடைய கையை வெட்டிருங்க, அதுதான் சரியான இது அப்படிங்கிறாங்க. இவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறார். அந்த தவறு செஞ்சது யார் மன்னா அப்படின்னு அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே கேட்குறாங்க. அப்போ அந்த மன்னர் சொல்கிறாரு, நான் தான் அந்த தவறை இழைச்சிட்டேன், என்னுடைய கையை வெட்டுங்க அப்படிங்கிறாரு. எல்லாருமே உறைஞ்சு போகிறாங்க. இல்லை மன்னா இல்லை அப்படிங்கிறாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் சரியான தண்டனை, என்னுடைய கையை வெட்டுங்க அப்படிங்கிறாங்க. தன் மனைவியை நினச்சிட்டு போய் தன் மகளை தொட்டு மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு உள்ளான அவருடைய மன்னருடைய கையை 2 கையை வெட்டிடுறாங்க. அவர் வலி தாங்க முடியல. வெட்டினதுக்கப்புறம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு வலி. இந்த வலியோடு என்மேல் என்னை வாழ முடியாது அப்படின்னு இந்த மன்னர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு அப்படியே ஐயோ நான் எப்படியாவது போய் செத்துறலாம், இந்த வலியை தாங்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்க இந்த காடுகளுக்கு வர்றாரு. இப்போ நான் இருக்கிற இடம் தான் அந்த இடம். இங்கே பார்க்குறாரு, என்ன செய்கிறது, உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அங்கே ஒரு பாம்பு புத்து இருக்கு. சரி, பாம்பு புத்துக்குள்ளே போய் கையை விடுவோம், பாம்பு கொத்திரும், அப்படியாவது நம்மளோட உயிர் போகட்டும், இந்த வலி என்னால் தாங்க முடியல, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் சாகிறது தான் சரி அப்படின்னு நினச்சிட்டு அவர் போய் பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டுறாரு. கையை விட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த வலியிலையும் அந்த துன்பத்திலையும் அவர் அழுத அழுகையிலையும் அப்படியே அவர் தூங்கி போயிடுறார். அன்று இரவு அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல சிவபெருமான் வருகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அறியாமல் தெரியாமல் ஒரு பிழையை செஞ்சுட்ட, ஒரு பாவத்தை செஞ்சுட்ட, அதுக்கான தண்டனையை நீயே கொடுத்துக்கிட்ட. இவர் காலையில் தூங்கி அப்படி எந்திரிக்கிறார். கையை புத்துக்குள்ளேருந்து வெளியே எடுத்து பார்க்குறாரு. அவருடைய கை மீண்டும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு நாகம் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் செஞ்சுருக்கிறாங்க. நான் சொன்ன புத்து இதுதாங்க பாருங்கள். இந்த புத்துக்குள்ளே தான் அந்த ராஜா உள்ள கையை வச்சுருந்ததாக இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் சொல்லுதுங்க. இந்த புத்து தான் அது. ஒரு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய புத்தாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இதுதான். இந்த கோவிலுக்கு பேர் ஸ்ரீ பாணிகேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன்னர் சிவபெருமானுக்காக ஒரு கோவில் எடுத்தார். அந்த கோவில் தான் இந்த கோவில். சரிங்களா? கிட்டத்தட்ட மிக அருமையான நல்ல பெரிய ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் இருக்குது. இங்கே நம்மளுடைய நண்பர் இருக்கார். ப்ரோ, டெம்பிள் க்ளோஸ் சாரா? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்.
Bro, you know story? Yeah, I know the story. I will show you. Okay. This is storyboard, bro. You can convert to Tamil, bro. ஓகே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இது வரைக்கும் நான் சொன்ன அந்த ராஜாவுடைய நடந்த விடயங்களை இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாகவும் கூகுள் டிரான்ஸ்லேஷனாகவும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். In Muhammadiya's period, inga paru bro, all murtis are destroyed. ఓ ఓకే ఓకే. ఇక్కడంతా కూడా మూర్తిస్ ఉండేవి, దేవతా మూర్తి విగ్రహాలు, అవన్నీ కూడా వాళ్ళు డిస్ట్రాయ్ చేశారు. అంతా కూడా ఈ టెంపుల్లో మనకు చాలా వరకు అంతా కూడా డిస్ట్రాయ్ చేశారు. మీకు కనపడతాయి అవన్నీ కూడా. రండి చూద్దాం, రండి రండి. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகமதியர்கள் பீரியடில் இங்கே இருந்த சிலைகள் எல்லாமே உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலை ரொம்ப நுணுக்கமாக அழகாக இருந்ததான். ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நோஸ், மூக்கு உடைக்கப்பட்டிருக்கு, கை உடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முகமதியர்கள் காலத்தில் இது எல்லாமே சிதைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. ఎస్ బ్రో. బ్రో మీకు అక్కడ యాక్స్ ఉంది కదా అక్కడ పైన, వాటి గురించి నేను మీకు 2 స్టోరీస్ చెప్పాను. మీకు గుర్తున్నాయా? యా ரிமெம்பர், ஞாபகம் இருக்கு. டெல். அதாவது அங்கே பாருங்கள், மேலே ஒரு கோடாரி இருக்கா. இந்த கோடாரிக்கு 2 விதமான ஒரு புராண கதைகள் வந்து சொல்லப்படுதுங்க. முதலாவது, இந்த கோடாரி பரசுராமருடைய கோடாரி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கோடாரிக்கு இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய கதை என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு சுயம்புவான ஒரு சிவபெருமான் வந்து இருக்கிறார். இந்த சிவபெருமானுக்கு மேலே ஒரு மாடு வந்து நிற்கிதா. அந்த மாடு வந்து இந்த தானாகவே இந்த இடத்துல வந்து பால் சுரக்குதான். இதை பார்த்த அந்த மாட்டினுடைய உரிமையாளர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவருக்கு கோபமாயிருச்சு. ஏன் உனக்கு சாப்பாடு நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ போய் பாலை மட்டும் அங்கே கொடுக்குறியா அப்படின்ட்டு அவர் கோபத்தில் இந்த கோயிலை உடைக்கலான்ட்டு முயற்சி பண்ணதாகவும், அப்போ அந்த கோடாரி சிக்கிட்டதாகவும் வந்து சொல்லப்படுது. இதுதான் இந்த 2 முக்கியமான அந்த கோடாரிக்கான கதை. இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாமே இந்த கோடாரியை தான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துட்டு வந்து போகிறாங்க. అది మనం తీయడానికి ట్రై చేసామనుకోండి, టెంపుల్ మొత్తం కూడా డెస్ట్రాయ్ అవుతుంది. இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க வந்து தொழில்துறை வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க, எடுக்கவே கூடாது அப்படின்னு வந்து தொழில்துறை சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கல்வெட்டுகள் இருக்குங்க. இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு கல்வெட்டுகள். இது எல்லாமே சிதிலமடைஞ்சு உடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவர்களுடைய முத்திரை பன்றி இருக்குது பாருங்கள், முழுசாக வந்து உடச்சிட்டாங்க. இந்த கோயில் ஒரு கற்றளி கோயில். அதாவது இந்த கற்களை அடுக்கி 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 ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் இந்த கோவில் முழுக்க வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே வந்து இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இந்த சிவபெருமான் ரொம்ப இந்த இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியே இருக்கிறதுக்கும் இங்கேயும் ரொம்ப குளுமையாக இருக்குது. ரொம்ப அமைதியாகவும் ஒரு சுயம்புவாகவே தோன்றின ஒரு சிவபெருமான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாரு. இந்த சிவபெருமானோட சிற்பம். கோவில் முழுக்க எக்கச்சக்கமான தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. ஆனால் இந்த கோயில் மறுசீரமைக்கிறேன் அப்படின்ற பேரில் நிறைய இடத்துல பெயிண்ட் அடிச்சிட்டதுனாலையும் கொஞ்சம் இடம் மாற்றி வச்சதுனாலையும் என்ன கல்வெட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்ம தமிழர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாருங்கள், ஒரு சின்ன கிணறு மாதிரி வந்து இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி முழுக்க தண்ணி வந்து நிரம்பி இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி அப்படியே இங்கே பாருங்கள், ராஜகோபுரத்துக்கு அப்படியே முன்னாடி இருக்குது. இந்த கோவிலில் எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. இந்த இடத்த சுற்றியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வயல்வெளிகள் தான். ரொம்ப அமைதியான ஒரு வரலாறை கொண்ட வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு கோவிலாக ஆந்திர மாநிலத்தில் இந்த கோவில் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு வரலாறு, அருமையான அமைதியான ஒரு கோயில். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படி ஒரு கோவில் இருக்குது, இவ்வளோ வரலாறுகள் இருக்குது அப்படின்னு தெரியும்.
அடுத்த ஆந்திர பயணத்தில் அடுத்த ஒரு வரலாற்று இடத்தை தேடி நான் வந்து பயணிக்க போகிறேன். உங்களை அங்கே கூட்டு போக போகிறேன். தயாரா இருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.